கூகுள் சிஇ நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம். இது எப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அக்டோபர் மாதம் 4லேருந்து 10 வரைக்கும். இது ஒரு வீக் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய போட்டித் தேர்வுகளில் இதே டாப்பிக்லேருந்து 2 கொஷின் நான் பார்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இது 2017 அக்டோபர் 4 மற்றும் 10க்கான தீம் கேட்டிருப்பாங்க. அப்போ 2017 என்ன தீம் ஃபாலோ பண்ணாங்க, இது ஒரு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏ விண்வெளியில் புது உலகத்தினை தேடல். இதே மாதிரி லாஸ்ட்டாக முடிஞ்ச 2A மெயின்ஸ்லேயும் கொஷின் கேட்டிருப்பாங்க. சேம் ஒரே டைப்பு தான். 2024ஆம் ஆண்டிற்கான அக்டோபர் 4 to 10 இதற்கான தீம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பாருங்கள், ஏ தான் கொடுத்துருக்காங்க, விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். அப்போ நம்ம 2026 எழுத போகிற எக்ஸாமில் ஒருவேளை இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அல்லது இதை வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் சேர்த்து சொல்கிறேன், ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு கண்டிப்பாக மாட்டிடும். 4 to 10 அக்டோபர் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம். உலக அளவில் ஒரு டேவோ ஒரு வீக்கோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதற்கு அப்ரூவல் ஐநா தான் கொடுக்கணும். அப்போ இது ஐநாவோட UNGA, அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி பொது அவை, இவங்க தான் இந்த டேவை என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. 6 டிசம்பர் 1999 இந்த வருடம். இந்த 4 to 10 அக்டோபர் ஏன் இந்த வீக் ஃபாலோ பண்ணுறாங்க, 2 ரீசன் பொதுவாக சொல்கிறாங்க. ஒன்று பாருங்கள், 4 அக்டோபர் 1957 இந்த நாளில் தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு சேட்டலைட் விண்ணில் செலுத்துகிறாங்க, அதாவது உலகின் முதல் செயற்கைக்கோள். அப்போ 4க்கான ரீசன் இது. அப்போ உலகின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டால் ஆன்சர் ஸ்புட்னிக் 1. இது எந்த நாட்டோடது, ரஷ்யாவோடது. அப்போ உலகின் முதல் செயற்கைக்கோளுக்கு என்ன பேருன்னு கேட்டால் ஆன்சர் ஸ்புட்னிக் 1. இதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க, 10 அக்டோபர் 1967, அதாவது இந்த டேட்டு அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி, அதாவது விண்வெளியில் அமைதி உடன்படிக்கை செய்யப்பட்ட நாள். இது உலக நாடுகளிடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று பண்ணுறாங்க இந்த நாளில். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. 2025க்கான தீம் கேட்டால் லிவிங் இன் ஸ்பேஸ், அதாவது தமிழில் விண்வெளியில் வாழ்வது. போன 2024 கேட்டால் ஸ்பேஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, இந்த டாபிக் வச்சு நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஆரியபட்டா, இது நம்ம இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள். ஓகேவா, இது எப்போ அனுப்புகிறாங்க, 19 ஏப்ரல் 1975 ரஷ்யா கிட்ட கொடுத்து இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரோகிணி, இது எப்போ அனுப்புனாங்க, 18 ஜூலை 1980 SLV-3 ராக்கெட் மூலமாக. இது இந்திய மண்ணில் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள். ராக்கெட்டும் நம்மது, சேட்டலைட்டும் நம்மது. அதே மாதிரி 23 ஆகஸ்ட் என்னன்னு கேட்டால் நேஷ்னல் ஸ்பேஸ் டே. சந்திராயன் 3 நிலவில் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் ஆகஸ்ட் 23. எந்த வருடம், 2023. தேங்க்யூ.